வணக்கம் அன்பர்களே. இன்றைய பதிவு 2024 வருடத்துக்குரிய வைகாசி மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் புதன் பகவானுடன் சுக்கிரன் கூடியிருக்க, ரிஷபமனையில் குரு பகவானும் சூரியனும் இணைந்திருக்க, அதாவது இந்த மாதம் முழுவதும் ரிஷபமனையில் சூரியன் அமர்ந்திருக்க, கன்னிமனையில் கேதுவும், இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே மனோகாரகனான சந்திரன் கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று இருக்க, கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோணம் பலம் பெற்றும், மீனமனையில் செவ்வாய் பகவானுடன் ராகு பகவான் இணைந்திருக்கிறது. இந்த மாதத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது மே மாதம் 19ஆம் தேதி அன்று சுக்கிர பகவான் ரிஷபமனைக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலத்துடன் வலிமையாக இருக்கப் போகிறார். அதே போல இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது மே மாதம் 31ஆம் தேதி அன்று புதன் பகவான் பெயர்ச்சி மேசத்திலிருந்து ரிஷபமனைக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே போல வைகாசி மாதம் 19ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று செவ்வாய் பகவான் மேசமனையில் வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து இந்த மாதத்தில் பலனை கொடுக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள், சாதகம் என்ன, பாதகம் என்ன, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, சித்திரை 3, 4 நட்சத்திர பாதங்களையும், சுவாதி 1, 2, 3, 4 நட்சத்திர பாதங்களையும், விசாகம் 1, 2, 3 ஆக இந்த 3 நட்சத்திரங்களையும் 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 7ஆம் இடமான திருமணஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் இந்த வைகாசி மாதம் 6ஆம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அப்போ எதெல்லாம் நடக்கலையோ, எதெல்லாம் நினைத்த காரியங்கள் ஜெயமாகலையோ, எதெல்லாம் நம்ம நடக்கணும் என்று எதிர்பார்த்து அது நடக்காமல் இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த உங்கள் ராசிநாதன் யாரோட சேர போகிறோன்னா 11ஆம் இடம் என்கின்ற அந்த லாபஸ்தானத்தின் அதிபதியோடு சேருகிறார். அப்போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு. சரி, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை அந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதித்து ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு வகையில் அழுத்தம் பிரஷர்களை கொடுத்து கொண்டிருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குருவினுடைய பார்வை பதிகிறது. அதாவது பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், பெரிய மனிதர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான தன்மை. குருங்கிறது கடவுள் அல்லவா, கடவுளினுடைய அனுகிரகம் என்பது உங்களுடைய குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது. அதே சமயத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தன்மை கொடுக்கக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த குரு பகவான் தனக்காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய தன்மை இந்த மாதம் ஏற்படுகிறது. அப்போ என்னாகும், பொருளாதார அபிவிருத்தி. அதுவிடும் இன்னொரு சிறப்பு அப்படின்னா, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வைகாசி 19, அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார். அப்போ தனஸ்தானாதிபதி வலிமை, தனக்காரகனுடைய பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். ஏதாவது ஒரு தொல்லையில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சை மதிக்காதவர்கள் கூட இப்போ மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். எதிர்பாராத வகையில் பணம், ஏதாவது ஒரு இடத்தில் சிக்கி கொண்டு இருந்த பணம் உங்களுக்கு திடீரென்று வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிலம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்க்கும் பொழுது,
கடந்த காலத்தில் ஒரு இடத்தை விற்கணும் என்று நினைத்து கொண்டிருந்தவர்கள், அதில் பிரச்சனையாக இருந்தவர்கள், பாகப்பிரிவினை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்தது எல்லாமே இப்போ அந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்க்கப்பட்டு அந்த சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. நான்குக்கு உரியவன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கார். அப்போது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான். அந்த சனி பகவான் வலிமையாக ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக அமர்ந்து கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா? அப்போ நிச்சயமாக உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதே தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அல்லது அந்த சுகஸ்தானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய தன்மையிலே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது. குழந்தை நலன்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது, குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறார். அப்போது நிச்சயமாக இந்த மாதம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை குழந்தை. ஆனால் குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் ஆட்சி பலம் பெற்ற அந்த சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தாலும் 11ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும். அதாவது குழந்தை ஏதாவது படிக்கணும், அதுக்கு ஒரு இடையூறாக இருந்தது, ஒரு தடங்கலாக இருந்தது, அந்த விஷயங்கள் அந்த தடங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது. நினைத்த படிப்பு படிக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல செவ்வாயும் ராகுவும் இணைந்து கொண்டு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு பிரச்சனை என்னென்னா, ராகுங்கிறது சர்ப்ப கிரகம், அது செவ்வாய் தனஸ்தானத்தின் அதிபதியோடு இருந்ததுனாலையும் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அந்த குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சகோதர சகோதரர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த வைகாசி மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் தான். அதற்கப்புறம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா? என குரு போய் 8ல் மறைஞ்சிட்டாரே, அப்போ குரு பலன் இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அங்கே களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் குரு அமர்ந்து கொண்டு அந்த சுக்கிரனும் குருவும் இணைவு பெற்று இந்த மாதம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ 2ஆம் இடம் என்பது குடும்பம் அல்லவா? அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மாதம் இருக்கிறது. அப்போ திடீர் திருமண வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். திடீரென்று திருமணம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு, இன்னாருக்கு இவர் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு நிச்சயதார்த்தம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு. ஏது ஸ்ட்ராங்காக சொல்ல போனால் களத்திர காரகன் திருமண காரகனான சுக்கிரன் உச்ச பல அதாவது ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, பாக்கியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணம் அமைவதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அந்த புதன் பகவான் இந்த வைகாசி மாதம் 18ஆம் தேதி 8ஆம் இடத்துல வந்து மறைகிறதுனால, 9க்குரியவன் 8ல் மறைகிறதுனால தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம். ஏன்னா சூரியனும் அங்கே 8ல் தான் போய் உட்கார்ந்துருக்கார். அப்போ 9ஆம் அதிபதி தந்தைக்கு ஸ்தானத்தின் அதிபதியான புதனும் போய் 8ல் இருக்கிறதுனால தந்தையின் மூலமாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள். சண்டையிடக்கூடாது, தகப்பனை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்ளணும். அதே சமயத்தில் உங்களுடைய அந்த 9ஆம் இடம் என்பது பூர்வீகம் அல்லவா? அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலும் அல்லது பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, ஸோ இந்த மாதிரியான தொந்தரவு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்களை எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த மாத தொடக்கத்திலேயே ஆட்சி பலம் பெற்று வலிமையாக உட்கார்ந்திருக்கார். அப்போது தொழில் நன்றாகத்தான் இருக்க போகிறது, வேலை நன்றாகத்தான் இருக்க போகிறது. சின்ன சின்ன இடர்பாடுகள், சின்ன சின்ன
தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு. என்ன தொந்தரவு? மேலதிகாரிகளுடைய குறுக்கீடு. ஏன்னா சூரியன் போய் 8ல் மறைஞ்சிருக்கார். அப்போ அது உங்களுக்கு ஒரு மாதிரி அழுத்தம், பிரஷர் கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போது மேலதிகாரியினுடைய சொல்படி கேட்டு நடந்து கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போவதில்லை அப்படிங்கிற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 8ல் போய் இருக்கிறதுனால திடீர் லாபம், திடீர் தன லாபம், திடீர் ஷேர் மார்க்கெட்டில் பணம் வர்றது, போட்ட பணம் திரும்பி வரக்கூடிய வாய்ப்புகள், திடீர் வழக்கில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், இப்படி திடீர் சார்ந்த விஷயங்கள், எதிர்பாராத விஷயங்கள், நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குரு பகவான் எப்போ 8ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்தாரோ அப்போ இருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்தாச்சு அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போது ஒரு வேலையில் இல்லை, இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அதர் ஸ்டேட், அதர் டிஸ்ட்ரிக்ட் அல்லது அதர் கண்ட்ரி இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா வேலை என்பது நிச்சயமாக உண்டு. அதே சமயத்தில் வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும், கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை, கடல் கடந்து வாணிபம் செல்லக்கூடிய தன்மை. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கேது 12ல் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும். கடவுளினுடைய யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், இது அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு பகவான் 8ஆம் இடத்தில் வந்து அமர்ந்திருக்கார். 6க்குரியவனி 8ஆம் இடத்தில் இருக்கார். கடன் பிரச்சனை, கடன் சார்ந்த விஷயங்கள், நோய் பிரச்சனை, உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள், எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தியை சென்று வழிபட்டால் அத்தனையும் விலகும் என்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த வைகாசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் தான். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல லட்சக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா ஒவ்வொருடைய தசாபுத்தி கிரகங்களுடைய அமைப்புகளும் வேறுபடும். இந்த கோச்சார ரீதியான பலன்களை தொடர்ந்து 3 மாதத்துக்கு பாருங்க. ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி 6, 8, 12ஆம் அதிபதிகளுடைய தசாநாதனோ புத்திநாதனோ செயல்படக்கூடிய தன்மை, அல்லது தசாநாதனுக்கு புத்திநாதனுக்கு 6, 8 அஷ்டசஷ்டாங்கமாக இருந்தால் உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஒரு துல்லிய பலன் வேண்டும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, கோச்சார ரீதியாக கிரகங்கள் எப்படி இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் சூட்சமும் நடக்கிறது என்பதை பார்த்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த வருடத்தில் சொந்த தொழிலை செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம், எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு, திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கு, இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஷேர் செய்யுங்க. நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.